சமையல் பண்ணுவான். ஒரு ஏறுமாடு வீட்டில் இருந்தால் நல்லா பாடுபடும். அன்புதானமாகவே நிறைந்திருக்கக்கூடிய அருளை கொடுப்பது பூமியில விளையக்கூடிய புகழ். இந்த புகழை வைத்து குழந்தையை படிக்க வைக்கலாம், நாட்டை புகழாக வாழ வைக்கலாம், உழவு அளிக்கலாம். உண்மையாகவே நடக்கக்கூடியது இந்த விவசாயத்தை வச்சுத்தான் செய்ய முடியும். விவசாயத்தில் என்ன செய்ய முடியும்னால் நல்ல கரும்பு பாடுபடணும், வாழை பாடுபடணும், நெல்லு பாடுபடணும், உளுந்து பாடுபடணும், எள்ளு பாடுபடணும். நாமல் இருக்கக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஆடு மாடுகள் செல்வமா நமக்கு வரணும். அந்த செல்வத்தை வைத்து நம்ம வாழ்ந்து குழந்தைகளை நல்லா கல்வியை படிக்க வைக்கணும். இத்தனை உணவையும் கொடுக்கக்கூடியது இந்த பூமாதேவி. நம்மளை 10 மாதம் சுமந்திருக்கக்கூடியது தாயி, காலமெல்லாம் காத்திருக்கக்கூடியது பூமி. இந்த பூமியில நிலைத்து வாழக்கூடிய எண்ணம் என்ன என்றால் கோபத்தை நீக்கி, பாவத்தை நீக்கி, செல்வத்தின் பிறவியாக செல்வத்தை பெற்று அனைத்து குழந்தைகளுக்கும் தட்டில வைத்து சாதம் ஊட்டக்கூடியது. எதனால் விவசாயம் ஒன்றுதான் சாதம் ஊட்ட முடியும். இன்றைக்கு பெரிய ஆபீசரோ, பெரிய ஒரு படிப்போ, பெரிய ஒரு கல்வியோ இருந்தாலும் தானம் நமக்கு வெள்ளாமைகள் விளைந்து அன்பாரம் குமிந்தாத்தான் எல்லாத்துக்கும் அள்ளி போட முடியும். அள்ளி தர்மத்தை கொடுக்கக்கூடியது இந்த விவசாயம். விவசாயத்தை எல்லாரும் விவசாயிகளை மதிப்பது அல்ல. விவசாயம் பாருங்க, எல்லாரும் களவத்தி எடுங்க, மம்பட்டி எடுங்க, வேலை பாருங்க. அந்த காலத்தில் எதற்காக பெரிய குளத்தை உண்டு பண்ணி வச்சார், ஒரு ஏரியை உண்டு பண்ணி வைத்தார். எதற்காக வைத்தார்? நமக்கு காலமெல்லாம் அது சோறு ஊட்டக்கூடிய அம்மா. இந்த பூமி நமக்கு தானமாக செய்யக்கூடியது. அப்பேற்பட்ட நிலத்தில் நம்ம தமிழ்நாட்டிலே நாமளை தலைநோக்கி வாழ வைக்கிறது எது என்றால் விவசாயம் இல்லை என்றால் நம்ம இல்லை என்பதை திட்டமாக நினைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு 100 குழந்தைகள் இருந்தால் அந்த விவசாயத்தை வச்சு படிக்க வைக்கலாம். 100 பேர் சும்மா இருந்து சாப்பிடலாம். அந்த கீரை கொலை எடுத்து தான் நம்ம பெரியவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை படிக்க வச்சாங்க. அந்த பூமியில விளையக்கூடிய பொருட்கள் எல்லாம் அவ்வளவு ஒரு பெரிய ஒரு மகத்துவம் அடையக்கூடிய பொருள். இன்றைக்கு மழை இல்லை என்றால் நம்ம பூமியில விளைவில்லை என்று வருத்தம் அடைந்து நம்ம நின்றமானால் அந்த வருத்தத்துக்கு இறைவன் உடனே அங்க வர்ண பகவான பொழிய வைப்பார். வெள்ளாமை ஏகபோகமாக விளையும். வாழ வேண்டும், விவசாயம் வைத்து வாழ வேண்டும். இன்றைக்கு எல்லாரும் நலம் பெற்று வாழ்வதற்கு அவரவர் சபரிய சுபைதானத்தை ஆடுவார்கள். ஐயா ஜீமான் என்ன செய்கிறான்னா, எல்லாரும் இந்த ஏறு கலப்பைய அந்த காலத்துல தோல்ல நம்ம தாத்தா தூக்கிட்டு போனாரு, நம்ம அப்பா தூக்கிட்டு